ஹலோ நண்பா, நம்ம இப்போ ஸ்பார்க்கோட ஒரு போஸ்டர் வந்து விட்டுருக்காங்க. எஸ், நம்ம தேர்ட் சிங்கிளான ஸ்பார்க்கோட ஒரு போஸ்டரை வந்து விட்டுருக்காங்க நம்ம கோட் டீமு. அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பயங்கரமாக இருக்குது அந்த லுக்கை பார்க்குறதுக்கே. நம்ம தளபதி விஜயும் மீனாட்சி சௌத்ரி அவங்கள 2 பேரும் இருக்கிற அந்த லுக்கை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தளபதி விஜய் அந்த டிஏஜிங் டெக்னாலஜியில் அப்படி அவர் ஆல்ரெடி சின்ன பையன் மாதிரி தான் தெரிவார். ஸோ அந்த டிஏஜிங் டெக்னாலஜியில் ரொம்ப அப்படியே அந்த யங்கர் லுக்கில் இருக்கார். பயங்கரமாக இருக்குது. இந்த லுக்கை பற்றி நிறைய ட்ரோல்ஸ்லாம் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அதை நம்ம கண்டுக்காமல் தான் போகணும். ஏன்னா அந்த லுக்கு சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஏன்னா அந்த நேற்று வந்து ப்ரோமோவில் பட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ஸ்க்ரீனில் எவ்வளோ ஃபயராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்படி அந்த லுக்கு தளபதியோட லுக் வந்து அவ்வளோ ஃபயராக இருக்குது. ஸோ டிஏஜிங் டெக்னாலஜியில் நம்ம தளபதி அந்த கேரக்டருக்கு எப்படி வாய்ஸ் கொடுத்துருப்பாரு அப்படின்றதுக்கே எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தனியாக போகுது. ஏன்னா அந்த எல்டர் கேரக்டர் அதுக்கு ஒரு மாதிரி ஒரு வாய்ஸில் ஒரு பண்ணியிருப்பார். இதுக்கு தனியாக ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ தளபதி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா விபி கிட்ட, எனக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து வெங்கட் பிரபுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு பெரிய படமாக அமையும் அப்படின்னு சொல்லி தளபதியே வந்து சொல்லியிருக்காராம். ஸோ இந்த பாட்டில் வந்து தெரிஞ்சிடும் நம்ம யங்கர் லுக்கில் தளபதி எப்படி இந்த பாட்டு பார்க்கும்போது எனக்கு அந்த நண்பன் படத்தில் வந்து அந்த இருக்கான அந்த சாங் இருக்குல்ல, அதில் வர அந்த தளபதி மாதிரி தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா நம்ம அப்படியே ஒரு கமெண்ட்டை ஒன்று போட்டு விடுங்க. தேங்க்யூ நண்பா.